மார்ச் 20 இன்று சிட்டுக்குருவி தினம். அழிந்து வரும் இனங்களில் அரிதாக காணப்படுவது சிட்டுக்குருவி. 20-30 வருடங்களுக்கு முன்பு கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் சிறுதானிய வகை பயிரான கம்பு பயிரிடப்பட்டது. சிட்டுக்குருவிகளுக்கு பிரதானமான உணவு கம்பு ஆகும். அப்பொழுது எங்கு பார்த்தாலும் கம்பு தோட்டங்களில் சிட்டுக்குருவிகள் கம்பை சாப்பிட்டு மிச்சத்தை தான் விவசாயிகள் அறுவடை செய்து அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். தற்பொழுது கிராமப்புறங்களில் பசுமை குடியில் விவசாயம், பணப்பயிர்களான மலர்கள், பல்வேறு ரக காய்கறி ரகங்கள் இப்படி சிறுதானிய விவசாயத்திலிருந்து பணப்பயிருக்கு விவசாயிகள் மாறிவிட்டனர். இதுவே முதல் காரணமாகும். அதே 20-30 வருடங்களுக்கு முன்பு கிராமப்புறங்களில் கூரை வீடுகளில் ஓட்டு வீடுகளும் இருந்தன. கூரை வீடுகள் பொந்துகளில் மற்றும் ஓட்டு வீடுகள் இடுக்குகளிலும் சிட்டுக்குருவிகள் குடியிருந்தது. இனப்பெருக்கம் செய்து வாழ்ந்து வந்தன. தற்பொழுது கிராமப்புறங்களில் எங்கு பார்த்தாலும் மாடி வீடுகள், டார்ஸ் வீடுகளாக மாறிவிட்டன. அதனால் சிட்டுக்குருவிகளுடைய வாழ்விடங்களும் மாறிவிட்டன. இது இரண்டாவது காரணமாகும்.
தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் கூத்தப்பாடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அலையபுரம் கிராமத்தில் ஒரு பொது கிணறு உள்ளது. இந்த கிணற்றில் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் வாழ்ந்து வருகின்றன. இந்த கிணற்றில் நிறைய பொந்துக்களும் உள்ளன. அந்த பொந்துக்களில் தான் சிட்டுக்குருவிகள் இனப்பெருக்கம் செய்து வாழ்ந்து வருகிறது. அந்த ஊர் மக்கள் அதற்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் காலை நேரங்களில் கிணற்றில் சுவர் மீது அரிசி மற்றும் கேழ்வரகு இன்னும் சில உணவு தானியங்கள் அதற்கு உணவாக கொடுத்து அதை பாதுகாத்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், முன்பெல்லாம் எங்கு பார்த்தாலும் சிட்டுக்குருவிகள் ஆயிரக்கணக்கில் காணப்படும். ஆனால் இப்பொழுது வயல்வெளிகளில் ஒரு சிட்டுக்குருவி கூட கண்ணில் பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த கிணற்றில் பார்ப்பதற்கு மனதிற்கு இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக பெருமை கூறுகின்றனர். என் பேர் குரு. நான் கே அக்ரஹாரம் பென்னாகரம் பகுதியை சார்ந்தவன். நான் சுமார் எனது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் ஒரு குறு விவசாயி. நான் எப்போவுமே கம்பு தான் பயிரிடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு நான் பயிரிடுறதில்ல. ஏன்னா காலநிலை சூழ்நிலை காரணமாக கம்பு எதுவும் நாங்கள் போடுறதில்ல. அது சாப்பிட்றதுக்கு எப்போவுமே சிட்டுக்குருவி வரும். அது சாப்பிட்ட மிச்ச மீதியை தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் இருக்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு விளைவிக்கிறதுக்கான போதிய மழை இல்லை. அதனால் நாங்கள் கம்பு பயிரிடுறதில்ல. அலையபுரம் கிராமத்தில், எனது பக்கத்து ஊர் அலையபுரம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய கிணற்றில் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவி இனங்களே நான் பார்த்தேன். அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் அந்த ஊரில் இருக்குதுன்னா, அந்த ஊரில் தார்ஸ் வீடே கிடையாது. ஆதி காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வீடுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு, கூரை வீடுகள் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல வாழ்விடமாக அது கொண்டு வாழுது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.